Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.7 second sum. அதில் first 3 sum மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் because 4வது sum கொஞ்சம் லெந்தியாக போகும். இந்த வீடியோவில் போட்டால் ரொம்ப லெந்தியாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அந்த காரணத்துக்காக இந்த 4th sum ஒரு தனி வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ அந்த 3 sum மட்டும் இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, find the square root of the following சொல்லி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து 4x square plus 20x plus 25 கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். 25 4 மல்டிப்ளை பண்ண 100 இங்கே 20. ஸோ 100க்கும் 20க்கு எந்த ரிலேஷன்னா 10 10. ஸோ 10 10 ப்ளஸ் 10 + 10 20, 10 10 சார் 100 வரும். ஸோ அது மாதிரி பண்ணிங்கன்னா 4x square plus 10x plus 25 சொல்லிட்டு வரும். ஸோ இதை வரை எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன ஆகும்னா 4x, ஸோ இதில் வந்து நான் என்ன எடுக்க போகிறேன் 2x அதை மட்டும் எடுத்துடுறேன். x + 5 ஆயிரும். அதே போல் இங்கே ஒரு x + 5 எடுக்கணும்னா நான் இங்கே எடுக்கணும்னா 5 எடுக்கணும். ஸோ 5 எடுத்துட்டேன்னா 5 × x இது 2 வரும். இங்கே வந்து 10x, ஸோ 5 எடுத்துட்டேன்னா 2x + 5 சொல்லிடுவோம். அப்போ 2x + 5 × 2x + 5 இருக்குது. இதை நீங்கள் 2x + 5 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த டேர்மாக தான் நம்ம இந்த டேர்மாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம இதை ஸ்கொயர் விட்டுட்டிங்கன்னா 2x + 5 the whole square is equal to 2x + 5 with பார். கண்டிப்பாக பார் போடணும். ஸோ அதுதான் ஆன்சர். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9x square minus 24xy plus 30xz by 40yz plus 25z square plus 60y square. இப்படி இப்போ என்ன பண்ணுறதுப்பா பாருங்க, என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த x square y square இந்த டேர்ம்ஸ் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஸோ அடுத்த y square டேர்ம், y square வந்து உங்களுக்கு 16y square இருக்குது ப்ளஸ் 25z square இருக்குது. இப்போ இந்த 3 டேர்ம்ஸே எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபார்முலா என்னென்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் 3.20 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ac. ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா 2ab என்பது ab. ஸோ இந்த டேர்ம் x என்பது a, y என்பது bன்னு வரும். இது வந்து c, z வந்து c வரும். ஸோ xy டேர்ம் வந்து 2 எழுதிக்கிறேன். தென் அடுத்தது உங்களுக்கு ab bc, ஸோ yz அந்த டேர்ம் எழுதிக்கோங்க. ஸோ yz இது தான் மைனஸ் 40yz மைனஸ் ப்ளஸ் 30xz, இது வந்து ac டேர்ம். ஸோ அந்த டேர்ம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ண பிறகு you need to take the correct squares of this term. ஏன்னா அப்போ தான் இந்த ஃபார்முலா அப்படி நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இது 9 இருக்குது, இங்கே x ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் இருக்குது. 3 ஸ்கொயர் என்பது 9. ஸோ 3 ஸ்கொயர் x ஸ்கொயர் போட்டதில் நம்ம 3x தான் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே ப்ளஸ் போடலாமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு இடத்துல தான் ப்ளஸ் வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் போடுறத வேலை எக்ஸ் டேர்ம்ஸ் மேட்சும் ப்ளஸ் வராது, மைனஸ் வராது. ஸோ எந்த இடத்துல மைனஸ் வரும் கண்டுபிடிக்கிறோன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் டேர்ம்ஸில் பாருங்கள், ஒயிட் டேர்ம்ஸில் தான் எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்குது. இந்த எக்ஸ் டேர்மில் கூட இந்த இடத்துல எக்ஸில் மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் வரணும்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறோம். பட் அந்த இடத்துல மைனஸ் இல்லை. இங்கே ஒயிட் டேர்ம்ஸ் ரெண்டுத்துலேயும் ஒய் இருக்குது. இந்த மைனஸ் இருக்கிற இடத்துலையுமே ஒய் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஒயிட் டேர்ம்ஸ் தான் மைனஸில் வரும்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த 16 நீங்கள் வந்து மைனஸ் வச்சதும்போது -4 the whole square வரும். ஸோ அப்போ -4y the whole square எழுதிக்கலாம். இல்லை எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ -4 ஸ்கொயர் என்பது 16, y square. இது என்னது 5z whole square. ஸோ 25z square வந்து 5z square. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸை இந்த இதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். மைனஸ் போடப்பட ப்ளஸ்ஸு. ஸோ 2 × சம்திங் இதான் 2 நம்பர் இருக்கும். ஸோ இது வந்து என்னது ab டேர்ம். abனாச்சுன்னா இந்த 2 டேர்ம். ஸோ இந்த 2 டேர்ம் 3x × -4y. டவுட்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 3 6, 6 × -4 -24 வரும். xy வந்து மைனஸ் இருக்கிறால் -xy வரும். ஸோ ப்ளஸ்ஸு அடுத்து என்னது bc, இந்த 2 டேர்ம்ஸ் எழுதிடணும். 2 ஒன்று வெளியே போட்டுட்டு -4y × 5z. இதே போல் இந்த லாஸ்ட் டேர்ம் SZ இதுக்கு ப்ளஸ்ஸு 2 வெளியே எடுத்துகிட்டு இந்த 2 டேர்ம்ஸையும் போட்டுக்கோங்க. 3x × 5z. இவ்வளோதான். இப்படி தான் இதை என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை மாதிரி ஒரு சம்ம எக்ஸாம்பிள் 3.20 பார்த்துருப்போம். அதே மாடல் தான் இதுவும். பாருங்கள், இதை நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோன்னா ஏபி இந்த ஃபார்முலா படியே இருக்குது பாருங்கள். அந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பென்ஷன் படியே இருக்குது. அதை நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். ஸோ என்ன வரும்னா 3x
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4y ப்ளஸ் பை இசட்டு ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அந்த மைனஸ் ஒன்றில் மல்டிப்ளை பண்ணிட்டால் 3x மைனஸ் 4y ப்ளஸ் பை இசட்டை ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம கொடுத்துருந்தது அவங்க ஸ்கொயர் ரூட் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய டேர்மை இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த இதை ரூட் எடுத்துருங்க. அப்படி ரூட் எடுத்திங்கன்னா அந்த ஸ்கொயர் ரூட்டு போயிடும். ஒரு பார் போட்டு மைனஸ் 4y ப்ளஸ் பை இசட்டுன்னு சொல்லி ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் அவங்க ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் செகண்ட் சம். தேர்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 2 இன்ட்டு 7x ஸ்கொயர் மைனஸ் 13x மைனஸ் 2 to 28 x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணணும்னா we have to simplify this. சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். ஸோ இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 8 மைனஸ் 9. ஸோ எந்த நம்பர்னு கேட்டிங்கன்னா 8 ஒன்ஸ் தான் வரும். ஸோ இது இடத்துல மைனஸ் போட்டிங்கன்னா மேலே ப்ளஸ் 8 வரும், ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 9 வரும். ஸோ அதை வச்சு இந்த டைம் எழுதிக்கலாம். ஸோ இதை 8ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ எந்த நம்பர் மட்டும் 4ஆலே இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இருக்கட்டும். இங்கே வந்து மைனஸ் 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ மைனஸ் 14 உள்ள 13. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வரும்னா 14க்கு வந்து ப்ரைம் டிசிஷன் 7 2 சார் இருக்குது. இன்னொன்று நல்லது 14 1 அந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் ஆகிடுனா இங்கே மைனஸ் விட்டுருக்காங்க. ஸோ அங்கே மைனஸ் 14 மைனஸ் 1 என்பது ஸோ இங்கே மைனஸ் இது வரட்டும். ஸோ மைனஸ் 14 ப்ளஸ் 1 என்பது மைனஸ் 13 வரும், இங்கே மைனஸ் 14 வரும். ஸோ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7ஆல். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதே போல் அடுத்த இன்னொரு டேர்ம் இருக்குது, அதுக்கு வந்து ஸோ நம்ம மூணு சேர்த்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இங்கே 28 மைனஸ் 28 வரும், இங்கே மைனஸ் 3 வரும். ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 7 4 சார் வரும். 7 4 சார் போட்டிங்கன்னா இங்கே வந்து மைனஸ் வரும். ஸோ இங்கே மைனஸ். ஸோ இதை நான் 28ஆல் டிவைடும் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் 7 மைனஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 வந்து மைனஸ் 3 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 28 வரும். டிவைட் பண்ணி 28 பண்ணிக்கிறேன். நான் 28ஆல் மல்டிப்ளை பண்ணேன், ஆனால் 28ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணி நம்ம அங்கே என்ன செய்யணும் போடணும். ஸோ எக்ஸு இது என்ன கேன்சல்னா மைனஸ் 2 வரும். இது வந்து 1/4 அப்படியே தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு மைனஸ் 2 வந்துடும். இது அப்படியே தான் இருக்கும். இது வந்து மைனஸ் 1/4 வரும். இங்கே வந்து 1/7 வரும். ஏன்னா வந்து 4 இங்கே 7 4 சார் 28. இங்கே வந்து மைனஸ் 1 4 7 சார் 28 வரும். மைனஸ் 1 இருக்கும். இப்போ அங்கே மைனஸ் 2 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 1/4 இருக்குது. இங்கே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1/7 எக்ஸ் ப்ளஸ் 1/7 இருக்குது. இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 1/4 இருக்குது. இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1/7 இருக்குது. இப்போ இட் டேக் ஓல் ரூட், அதாவது எல்லாத்துக்கும் எல்லா இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி கொட்டத பிறகு டோட்டலாக ரூட் எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு தடவை வரும், 2 தடவை இருக்குது. எக்ஸ் மைனஸ் 2 2 தடவை இருந்தால் பார் போட்டு எக்ஸ் மைனஸ் 2 போட்டுக்காங்க ஒரு தடவை. எக்ஸ் மைனஸ் 4 ஒரு தடவை 2 தடவை இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் எக்ஸ் மைனஸ் 1/4 ஒரு தடவை. எதெல்லாம் 2 தடவை இருக்கும் அதெல்லாம் ஒரு தடவை எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1/7 எக்ஸ் ப்ளஸ் 1/7 ஒரு 2 தடவை. ஸோ அதை நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் 1/7 ஒரு தடவை எழுதிக்கலாம். இதுதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர் ஃபார் த தேர்ட் சம். ஸோ இதனோட அடுத்த இருக்க 4th சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த சம்ஸ் அவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.